ஹாய் ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வாங்க நீ நம்ம நெல்லூர் கார சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதே அவசரம் 3 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சைஸாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு 10 பல்லு பூண்டு, பெரிய சைஸ் தக்காளி 4. இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல நைஸாக அரைக்கணும். எவ்வளோ நைஸாகனா ரொம்ப மழுன்னு இருக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும். நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வீடியோ கண்டிப்பாக அப்டேட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மழு நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கின்னு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிட்டு இது கூட அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புரியுதுங்களா? நல்லா கடுகு நல்லா வெடித்த பிறகு கருவேப்பிலையும் முக்கியமாக கொத்தமல்லியை இந்த எண்ணெயிலே போட்டு லைட்டாக வதக்கணும். அப்போ தான் அது சாப்பிடும்போது அந்த சட்னியோட ஃப்ளேவர், இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த டொமேட்டோ, வெங்காயம், அப்புறமா எல்லாமே தூக்கி பேஸ்ட்டெல்லாம் அறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கூட வீட்டில் நாங்கள் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது. இந்த ரெசிபி மிளகாத்தூள் போட்டோன்னே தேவையாற்ற மாதிரி உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க. ஸோ நல்லா கலக்கி விட்டு கடைசியாக ஒரு தட்டு போட்டு நல்லா இது மாதிரி மூடி வச்சிடலாம். ஏண்டான்னா இது மேலே தெரிக்காமல் இருக்குது. அந்த தட்டு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்தவுடனே நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம தட்டில் வச்சு அழகாக இட்லி கூட சாப்பிட்டோம்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி அது கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.